அன்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய சொற்பொழிவு தலைப்பு கணவனும் மனைவியும். நாம் இன்னைக்கு பேச போற கற்ற எல்லாம் தரும் அன்னை என்கிற நூலில் எழுதின கற்ற. இது இல்லாம திரு கர்மயோகி அவர்கள் கணவன் மனைவி என்று ஒரு சிறு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு 40 பக்கம் 45 பக்கம் உள்ள நூல். 3 கட்டுரைகள் அடங்கியது. கணவன் மனைவி, திருமண வாழ்வில் திருப்தி, திருமண வாழ்வில் பூரண திருப்தி எழ உதவும் பரிபூர்ண ஞானம் என்றது. நம்ம அதை பேசல இன்னைக்கு. அதில் நிறைய செய்திகள் இருக்குது. பழைய விலை 20 ரூபாய்க்கு போடப்பட்டது. இப்பொழுது அந்த புத்தகம் மறுபடியும் புதிய பதிப்பு வந்திருந்தால் கூட விலை 50 ரூபா இருக்கலாம். இந்த எல்லாம் தரும் அன்னைங்கிற நூல் இருக்கிற கணவன் மனைவிங்கிறது தான் மிக மிக முக்கியமான தலைப்பு. இருக்கிற அன்னை அன்பர்கள் இது 2 வகையா திருமணம் ஆன அன்பர்களுக்கு, கணவன் மனைவிக்கும் இதில் செய்திகள் இருக்குது. அப்படி இல்லாம திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கும் இங்கே செய்திகள் இருக்குது. "35 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் அன்னையை தரிசிக்க முதலில் வந்தேன்." இது அப்பா எழுதுறது. "அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஏராளம். எனக்கு ஏற்படும் அனுபவங்களை நான் அன்னையின் கண்ணோட்டத்திலேயே புரிந்து கொள்ள முயல்கிறேன்." இப்படி வந்து உட்காந்துறியா? காதுல விடுதா? அன்னையின் கண்ணோட்டத்திலேயே புரிந்து கொள்ள முயல்கிறேன். அன்னையின், இது ரொம்ப முக்கியமானது, கவனிக்க வேண்டியது. நீங்க அன்னையின் ஆசி பெற்று திருமணம் புரிந்து கொண்டவர்களின் வாழ்க்கை அனுபவம் அவற்றுள் ஒன்று. என்னுடைய அனுபவத்தில் அன்னையின் ஆசியை பெற்று திருமணம் செய்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை சுமூகமும் அன்பும் ஆழ்ந்த பற்றுதலும் நிறைந்து மற்றவர்கள் வியக்கும் அளவில் சிறப்பாக அமைந்துள்ளது. அப்பா 58 வயசா அன்னையின் அவர்களுக்கு தெரிஞ்ச இருந்தப்ப அன்னையின் ஆசையோடு திருமணம் பெற்றவர்களை பற்றி சொல்றாரு. இந்த மையத்தின் மூலமாக அன்னையின் ஆசையோடு, இந்த மையத்துல அன்னையால் காட்டப்பட்டு திருமணம் செய்து கொண்ட அன்பர்கள் இருக்கின்றார்கள். திருமணம் நேரம் பொழுது இதுல 3 விதமா நான் பல முறை இங்க சொல்லியிருக்கிறேன். இந்த மையத்தை காதலர்கள் மையம்னு சொல்லலாம். பல காதலர்களை அன்னை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஒரு 2 பேரும் வெவ்வேறு உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி உள்ளவங்க காதலிச்சாங்க. இந்த காதலிச்சதுக்கு தடைகள்லாம் வந்தது. அன்னைகிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அன்னை பாசிட்டிவா காட்டுறாங்க. இருந்தாலும் பெற்றோர்கள்ல ஒரு பக்கத்து பெற்றோர்கள் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அப்ப அந்த அன்பர்கள் சரி, அவர்களை மீறி செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கு முடிவெடுக்கிறாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட சொல்றேன், அன்னை பாசிட்டிவா வழிகாட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னேன். ஆனா இறுதியில அது சந்தோஷமா முடியுது. அன்னைக்கு முடிஞ்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு மாட்டேன்னு சொல்ற ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது அந்த ஜோசியர் சொல்றாரு, இங்க உங்களுக்கு ஒன்று காதல் இடம் தான் பண்ணிக்கும், வேற ஜாதியில தான் பண்ணிக்கும். அது எப்படி வேற? அவர் பேசுறாரு ஜோசியர், என்ன சார் இது, நீங்க எந்த காலத்துல ஜாதியை பத்தி பேசுறீங்க? அப்ப ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள இருந்து பேசுதுன்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதற்கப்புறம் இந்த மறுத்த பெண்ணின் தந்தை பெண் வீட்டிலேயே இருந்து பிரிந்து உடல்நலம் இறக்குற மாதிரி மருமகன் பார்த்துக்கிறாரு. அது அந்த மாமனார் வீட்லேயும் இந்த பெண் மூத்த மருமகள் அந்த மூத்த மருமகளை கேட்காம மற்றவங்களாம் எதுவுமே செய்யறது இல்லைங்கிற அளவுக்கு அவங்க அந்த சுமூகம் இருக்குது.
இன்னொரு இதே மாதிரி காதல் திருமணம். அவங்க இதுவும் வெவ்வேறு ஜாதியா. அந்த பெற்றோர் அந்த பொண்ணு பெற்றோர் மறுக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமா அந்த பெண்ணின் தந்தை மணமகனின் தந்தையிடமே போய் இதை நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லி சொல்றாரு. ஆனா அதை மீறி அந்த மணமகன் தந்தை அதை ஒத்துக்கொள்கிறார். இதுவும் காதல் திருமணம் வருது. இங்க வேற இந்த பெண்ணின் தந்தை மந்திர தந்திரங்களும் முயற்சி பண்றாரு அதை நிறுத்துறதுக்காக. நடக்கல. இந்த மந்திர தந்திரம் சொல்றாரு, ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை தடுக்குது, என்னால் செய்ய முடியல, இது வரைக்கும் நான் எத்தனையோ நிறுத்திருக்கிறேன், இது நிறுத்த முடியல அப்படின்னு சொல்றாரு. அந்த திருமணத்துக்கு இங்க அன்பர்கள்லாம் போயிருந்தாங்க. இந்த திருமணம் போனதுமே அங்க போய் அந்த அந்த பெண் வந்து தன்னுடைய மாமியாரை போய் அம்மான்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. இங்க போறவங்களாம் பார்த்து வந்து இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தன் மாமியார் மடியில படிச்சு இருக்குமா அந்த இது இருக்குது. பின்னால பின்னால அந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்த தந்தை மகன் வீட்டுக்கு கூட போறதில்லை. பெண்ணு வீட்டுல போய் தங்குறாரு. அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. பெண் வீட்டுல போய் அப்பப்ப தங்கிட்டு வராரு. இது ஒரு இது. இன்னொரு அதே மாதிரி காதல் திருமணம் அன்னை இதை சேர்த்து முடித்து வைக்கின்றார்கள். அவர்களும் மகிழ்ச்சியா இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள், இந்த சுமூகமாக இருக்கின்றார்கள். இங்க இதுல வேற சில திருமணங்கள் காதல் திருமணங்கள் அல்ல, பெற்றோர்களாலும் மற்றவர்களும் பார்த்து வெதுக்கப்பட்டவர்கள்தான். அன்னையை காட்டுகிறார்கள். ஆனா அன்னையை காட்டுது இங்க வந்து அவர் தியானம் கொடுது, எனக்கும் தியானம் கொடுது. ஆனா அங்க மற்றவர்களுக்கு வந்து அந்த அவருடைய அந்தஸ்து குறுக்கிட்டு இருக்கின்றது. அந்த பெண் வீட்டவர்கள் வசதி உள்ள குறைவர்கள் இது உள்ளவங்க அப்படின்னு அந்தஸ்து குறுக்கிட்டு நிற்கின்றது. அந்த அந்தஸ்து குறுக்கிட்டு நின்று அது போன பிறகு அது தடைப்பட்டு போகின்றது. அதனால அந்த அந்தஸ்தின் காரணமாக அன்னை காட்டப்பட்டாலும் அந்த அன்னை காட்டப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாம அந்தஸ்து குறுக்கிட்டதுனால அந்தஸ்தில் உயர்ந்த இடத்துல திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க அந்த அளவுக்கு இந்த நான் சொன்ன மற்ற அன்னை கட்டி அதன் மூலமாக திருமணம் செய்து கொண்ட அளவுக்கு சுமூகம் இல்லை. அதே போல சில இடங்கள்ல வந்து அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கும்போது இருக்கிறவங்க இடம் வரும்போது அதை விட இவங்களும் நல்ல அந்தஸ்து உள்ளவங்க தான் ஒரு இந்த பையன் பெற்று வரும். இருந்தாலும் அவ்வளவு பல மடங்கு நம்ம விட பல மடங்கு பெரிய இடத்துல திருமணம் பண்ணா அது சரியா வருமா அப்படின்னு தயங்குறாங்க. ஆனா அதை மீறி அந்த பையன் வந்து அந்த அன்பர் அன்னை உணர்த்துவதை ஏற்றுக்கொண்டார். அந்த அவர்களுடைய உறவிலையும் அந்த பெண் அவ்வளவு சுமூகமாக அந்த அந்தஸ்தெல்லாம் குறுக்க நிற்கவே இல்லை. அவர்கள் பெற்றோரும் சரி அவர்களும் சரி மிக உயர்ந்த பண்புடையவர்களாக அமைந்திருக்கிறார்கள். ஆனா அதை மீறி அன்னை காமித்தும் அழகோ மற்ற இதுகளோ தடைப்பட்ட இடத்துல அங்க அந்த சுமூகம் இல்லை, குறைவு இருக்குது. சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லை இருந்துட்டுனாலும் கூட அந்த சுமூக குறைவு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதனால இது அன்னை ஆசி பெற்று திருமணம் செய்து கொள்றதுங்கிறது. அன்னை அவர் இருந்த பொழுது அப்பா 58 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா போறப்ப இருந்தா சொல்ற அன்னை இல்லை என்னாலும் அன்னை மையத்தின் மூலமாக அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும் போது அது நடக்குது. ஆனா இந்த தரு சமூகமும் அன்பும் ஆழ்ந்த பற்றுதலும் நிறைந்து இருக்குது. ஆனா அதே சமயத்துல வாழ்க்கையில அப்படி இல்லை. வாழ்க்கையில எல்லாரும் அன்னைட்ட அன்பர்கள் இல்லை, அன்னைட்ட அன்பர்கள் நான் சொன்ன மாதிரி வந்தாலும் கூட அன்னையை காட்டினாலும் கூட அழகு
அந்த சமூக அந்தஸ்து, பணம், அது இதெல்லாம் குறுக்க நிற்கும் போது வந்து வேற வருது. அப்ப திருமணம்ங்கிறது பலருக்கு சோதனையாகவும் வேதனையாகவும் அமைந்து விடுவதை நம்மால் எண்ணி பார்க்காமலும் வருந்தாமல் இருக்க முடியவில்லை. இவங்களுக்காக தான் இந்த கட்டுரை அப்பா எழுதுறாரு. நிறைய பேருக்கு திருமணம்ங்கிறது சந்தோஷமா இல்லாம, அது பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், இருக்கும் துன்பம் கொடுக்கறதா இருக்குது. அதுக்கு எப்படி இருக்குது, அதை எப்படி அன்னை மூலமா தீர்த்து கொள்றதுங்கிறதா இப்ப சொல்றாரு. கணவனுடன் வாழ மறுத்து தன் பிறந்தகம் சென்ற மனைவி, மனைவியை கைவிட்டு நீண்ட காலமாக விலகி இருக்கும் கணவன், இவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வழியே இல்லையா? இருக்கிறது. அதுவும் அன்னையின் வழியில் நிச்சயம் இருக்கின்றது. அன்னையை பொறுத்தவரையில் சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனை என்ற வேறுபாடு இல்லை. அன்னைகிட்ட போயிட்டா எல்லா பிரச்சனைகளும் ஒண்ணுதான். நம்ம அன்னைகிட்ட போறது அவங்க அதை தீர்த்து வைப்பாங்க. நமக்குத்தான் ஒன்று பெரியது, மற்றொன்று சிறியது. பகவான் எழுதுவார், எறும்பு புற்றும் சூரிய மண்டலமும் சமம்னு சொல்லுவார். எறும்பு புற்றும் அது பிரம்மனுடைய வெளிப்பாடு தான். சூரிய மண்டலம்ங்கிறது சூரியனும் அதனை சேர்ந்த நம்முடைய நம்ம சூரியனை சுற்றி இருக்கிற கிரகங்களும் கொண்ட அந்த இது, அதுவும் பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான். அதனால ஒண்ணுதான் சொல்லுவார். அதனால சிறு பிரச்சனைக்கு ஆளானவர் அன்னையை நோக்கி நல்ல பிரச்சனை இல்லை, ஒன்று பெரிது சென்றது இல்லை. பிரச்சனைக்கு ஆளானவர் அன்னையை நோக்கி மனநிகைவுடன் தம் பிரச்சனையை தீர்க்கும்படி வேண்டிக் கொண்டால் அன்னையும் பிரச்சனையும் சந்தித்த மாத்திரத்தில் பிரச்சனை தீர்வது இயற்கை. ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பிரச்சனைக்கு ஆளானவர் அன்னையை நோக்கி மன நெகிழ்வுடன், அது ரொம்ப முக்கியம், மன நெகிழ்ந்து பிரார்த்தனை பண்ணணும். தம் பிரச்சனையை தீர்க்கும்படி வேண்டிக் கொண்டால் அன்னையும் பிரச்சனையும் சந்தித்த மாத்திரத்தில் பிரச்சனையை தீர்வது இயற்கை. நான் முதல்ல சொன்னேன், அன்னைக்கு வந்து சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனை என்கிறது இல்லை. இல்லை, அதுக்கு முன்ன ஒரு பேச்சில் நான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். சாதி கொத்துக்கு ஒரு ஆசிரியர் ஒருவர் வெளியூருக்கு போகணும். அந்த சமயத்தில் அவருக்கு இது நூலகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தார். அவர் அந்த பொறுப்பை சாவி கொத்த வீட்டில் வச்சிருந்தாரு. போகிறதுக்கு போகணும், சாயங்காலம் ஒரு ட்ரெயினுக்கு புறப்பட்டாகணும். போய் மதர் சாவி கொத்து கவனம் மதர் கையை வைக்கிறாரு. தேடிட்டே இருந்து 2 மணி நேரமா தேடினது கிடைக்காது, சாவி கிடைக்கிறது. அது அதே மாதிரி இங்க எழுதுறாங்க, கோழிக்குண்டை இழந்த சிறுவனையும் பதவியை இழந்த அமைச்சரையும் மனைவியை பிரிந்து பாடும் கணவனையும் அன்னை சமமாக கருதுவதுடன் அவர்களின் பிரச்சனையையும் சமமான எளிமையுடன் தீர்க்கின்றார். சின்ன பையனுக்கு கோழி குண்டு காணான்னா அது பெரிய விஷயம். அவன் அன்னையை நினைச்சிங்க. இப்போ நம்ம அன்னைகிட்ட நம்ம அன்பர் குடும்பமா அன்னைகிட்ட வந்துட்டோம். குடும்பமா வரும்போது சின்ன குழந்தைகளுமே வந்து அன்னையை பிரார்த்தனை செய்கின்றன. இங்க அடுத்த வீட்டு பக்கத்துல இருந்து இங்க வந்து குழந்தை பிரார்த்தனை செஞ்சுட்டு போறாங்க. இப்போ அவங்கள பாக்கியம் செய்தவர்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போதே அன்னையை தெரிந்து கொண்டவர்கள். நம்ம எல்லாம் வயசு வந்த பிறகு தெரிஞ்சுக்கிறோம். அந்த குழந்தைகள் வந்து அந்த குழந்தை அன்னையை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தின் குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு சின்ன புஸ்தகம், பாட புஸ்தகம், படிப்பு இது இருந்தாலும் அது சொன்ன மாதிரி கோழிக்குண்டு காணும்னு கேட்ட அன்னையன்ட்டா அந்த கோழிக்குண்டு கிடைக்கும். இதே மாதிரி பதவி இழந்த அமைச்சரையும் மனைவியை பிறந்து பாடும் கணவனையும் அன்னை சமமாக கருதுவதுடன் அவர்களின் பிரச்சனைகளையும் சமமான எளிமையுடன் தீர்க்கிறார். இங்க பிரச்சனை என்ன? 2 திருமணம்ங்கிறது நம்ம நாட்டுல பெரும்பாலும் அரேஞ்சு மேரேஜ் தான். பெற்றோர் பார்த்து முடிச்சு வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி காதல் திருமணங்களும் இருக்குது. இருந்தாலும் கூட இருக்கு, எது திருமணமா இருந்தாலும் அதுல கருத்து வேறுபாடு இது வர்றது இருக்குது. தாயார் தகப்பனார் முகத்தில் நீ விழித்தால் நான் உன்னோடு வாழ மாட்டேன் என்று சபதமிட்டு சபதத்தை நிறைவேற்றிய பெண்கள் உண்டு. புருஷன் ஆனா புருஷனை பெற்ற மாமியார் மாமனார் வேண்டாம். அதனால நீ அவங்களோட தொடப்படாது, அவங்களுக்கு உதவி செய்யப்படாது, நெருங்கப்படாது. இது திருமணத்துக்கான பிறகு பெற்றோரை நம்ம இதுல பண்பாடு மிகுந்த நாடுன்னு நம்ம நாட்டை சொல்லிக்கிறோம். இந்த பண்பாடு மிகுந்த நாட்டுல அந்த நாட்டிலேருந்து மிகப்பெரிய பெரிய கற்பின் பேரரசு கண்ணகியிலேருந்து இதுல இருந்து நலாயிலேருந்து இது இருக்கிற சொல்றோம்.
இருந்தாலும் இங்க சண்டை போட்டுட்டு பெற்றோர்களை இது பண்ற பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. தாயார் தகப்பனார் முகத்தில் நீ விழித்தால் நான் உன்னோடு வாழ மாட்டேன் என்று சபதமிட்டு சபதத்தை நிறைவேற்றிய பெண்களும் விட்டு. தகப்பனாரும் தனியா இருப்பாங்க, இதா இருப்பாங்க, கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க, இருந்தாலும் இருப்பாங்க. ஆனால் இது அது ஒரு இது பெண்கள் டாமினேஷன், ஆண் ஆதிக்கம் செலுத்தி கணவனை பெற்றோர் குடும்பத்திலிருந்து பிரிக்கிறது ஒரு வகை. ஆனா மெஜாரிட்டி நம்ம இதுல என்ன சொல்றாங்க, பெண்கள் கஷ்டப்படுறதா அதிகம். நம் சமூகத்தில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மனைவியால் புறப்படிக்கப்பட்ட ஆண்களை விட அதிகம். இந்த கட்டுரையில் பொது கருத்து கணவனுக்கும் மனைவிக்கும் பொருந்தும் என்றாலும் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளக்கங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த முதல்ல கவனிச்சது ஒரு தாயார் தகப்பனார், உங்க அப்பா அம்மா, அதே சமயத்துல எங்க அப்பா அம்மாவோட இருக்கணும், அது இருக்குல்ல, அவங்க கூட இருப்பாங்க. அதுவும் பணக்கார வீட்டு பெண்ணை இது பண்ணிட்டு இருந்தாக்கா அவங்க வீட்டு மாப்பிள்ளையா போறதும் உண்டு, வீட்டு மாப்பிள்ளையா போய் கஷ்டப்பட்டதும் உண்டு. இதை பத்தி சிந்திக்கும் போது எனக்கு ஒரு இது தமிழ் திராவிட மொழிகளை பற்றிய ஒரு மொழியில இருக்க பயன்பாடும் அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோங்கிறதையும் எல்லா மொழிகள்லையும் நமக்கு இதுகள்லாம் பெயர்கள், இடப்பெயர்கள்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம். தமிழ்ல தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லுவோம். நான்கிறது தன்மை, அது தன்மை ஒருமை, நான் யான் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்ல இன்னைக்கு பேச்சுல நான் சொல்றோம். அதனுடைய பன்மைகளுக்கு இங்கிலீஷ்ல ஐ, அதுக்கு பன்மை இங்கிலீஷ்ல வி. உலக மொழிகள் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் பர்சன்ல தன்மைக்கு ப்ளூரல்ங்கிற பன்மை ஒரு வார்த்தை தான் இருக்கும். ஆனா தமிழ் போன்ற தமிழ், தெலுங்கு போன்ற திராவிட மொழிகள்ல ரெண்டு உண்டு. நான் யான் நானுக்கு நாம் ஒண்ணு உண்டு, நாங்கள் ஒண்ணு உண்டு. நாம்ங்கிறது உண்டு, நாங்கள் உண்டு. அந்த நாம்ங்கிறதுக்கு நம்முங்கிறது அதனுடைய பொசசிவ் ப்ரொனவுன், மற்றவங்களை சேர்த்து சொல்றது. நாங்கள்ங்கிறதுக்கு எங்கள்ங்கிறது. இது என்ன இந்த வித்தியாசம்? நாம்ங்கிற அந்த பன்மை நம்மோட பேசுகிறவங்களையும் சேர்த்து பேசுது. இன்க்ளூசிவ் ப்ளூரல்னு நாங்கள் லிங்குவிஸ்டிக்ஸ்ல சொல்லுவோம். அதாவது நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படிங்கிறது பேசுவது முன்னிலையையும் சேர்த்து கொள்ளுது. அதே மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கும்போது முன்னிலையும் சேர்த்து கொள்ளுது. ஆனா எங்கங்கும் போது, நாங்கன்னும் போது, நாங்க போறோம்னு சொன்னா பேசுறவரை பேச்சு கேட்டுட்டு இருக்கிற முன்னிலையவரை விட்டுட்டு நாங்க மட்டும்தான் போறோம், நீங்க வர வேண்டாம். அந்த நாம், அந்த இன்க்ளூசிவ் ப்ளூரல், நாம், நாங்கள், எங்கள், அப்படி இல்லாம நம் அப்படிங்கிறது இன்னும் சேர்த்து கொள்றது. அது போல நாம் கணவன் மனைவியோட, கணவன் குடும்பத்தை மனைவியும், மனைவி குடும்பத்தை கணவனும் நம் குடும்பம் என்று நினைத்தால் பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லாம கணவனுடைய பெற்றோர்களை எங்க குடும்பம்னு நினைச்சிட்டு கணவனுடைய அப்பா அம்மாவையும் மனைவி விளக்குனாலும் பிரச்சனை. எங்க குடும்பம் அப்படிங்கிறதுல மனைவியோட பெற்றோர்களை கணவன் விளக்குனாலும் பிரச்சனை வரும். இதனால இந்த ஒன்று சேர்த்து பார்க்கும் தன்மை இந்த மொழி அமைப்புல இருக்கிறத நாம் நம்முடையங்கிறத எடுத்துக்குவோம். வீட்டுல போனாலும் நம்ம வீட்டுல சாப்பிட்டு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேசும்போதும் நமக்கு என்ன கவலை, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க வீட்டு சொல்றதும் உண்டு, இருந்தாலும் நம்ம வீட்டிலேங்கும் போது அந்த இன்க்ளூசிவ் ப்ளூரல் பேசுறவங்களையும் சேர்த்து செய்கிறோம். இந்த குடும்ப வாழ்க்கையில அந்த கணவனுக்கும் மனைவிக்கும், கணவனுக்கு மனைவியுடைய பெற்றோர் உறவினர், தம்பி மருமகன் இவர்களையும், தம்பி அக்கா தங்கை இவர்களையும், மனைவி கணவனுடைய பெற்றோர் உறவினர்களையும் தம்முடையவர்களாக எங்களிலிருந்து பிரிக்காமல் தங்களுடையவர்களாக பார்க்க தொடங்கினால் அங்கே சுமூகம் வரும், பிரச்சனை வராது. இதுக்கு மேல சில இந்த திருமணத்தை பற்றி ஒரு 3 இது சொல்றாரு. அப்ப ரொம்ப முக்கியமானது. திருமணத்திற்கு 3 அம்சங்கள் உண்டு.
ஒன்று, முற்பிறவியில் நிர்ணயிக்கப்பட்டு ஆத்மாவால் இணைக்கப்பட்டு ஆவித்துணையே கணவன் மனைவியர். இது பொதுவா இருக்குது. சொர்க்கங்கள், திருமணங்கள் சொர்க்கங்களில் நிற்கப்படுகின்றன. அது சொர்க்கங்கள்ல நிற்கப்பட்டுதான், இந்த நரகத்துல நிற்கப்பட்டதாங்கிறது அவங்க வாழ்ற முறையை பொறுத்தது. அதாவது இட்ஸ் டிவைன் ஆர்டைன்ட் அப்படின்னு சொல்றது, இறைவனால் நிச்சயப்பட்டது அப்படின்னு ஒரு ஒரு அது அது ஒரு ஆஸ்பெக்ட். எப்படி திருமணம் நிகழ்கின்றது, ஏதோ காரணங்கள், அது கர்மத்தினால, பின்னாடி கர்மத்தினால வர்றதெல்லாம் அப்ப சொல்ல போறார்கள. இருந்தாலும் கூட ஒன்று, எவ்வாறு திருமணங்கள் நிகழ்கின்றன, அது முற்பிறவியில் நிர்ணயிக்கப்பட்டு ஆத்மாவால் இணைக்கப்பட்ட ஆவித்துணையே கணவன் மனைவியர். கணவன் இது இன்னும் அது வந்து அடுத்தது வந்து பிராக்டிகல் வாழ்க்கையில எப்படி நடைமுறை பிரச்சனை இது. 2, கணவன் பொருள் தேடுகின்றான், மனைவி குடும்பத்தையும் குழந்தைகளையும் பராமரிக்கின்றாள். பொருளுக்கு ஒரு ஆணும் பொறுப்புக்கு ஒரு பெண்ணும் தேவை. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனைவி தேவை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவன் தேவை. இந்த கட்டுரை வந்து ஒரு இந்த கட்டளத்துல எழுதின காலத்துல பெரும்பாலும் அப்பா இதுல 87 எழுதின கட்டுரை இது. அப்பெல்லாம் வந்து பெண்கள் வேலைக்கு போவது குறைவாக இருந்த காரணம். அப்பாவுக்கும் அவங்க அப்பா தான் இப்ப ஆசிரியராக இருந்தாங்க, அம்மா வந்து வீட்டுல இருந்து குடும்ப தலைவியா இருந்து இந்த குடும்பத்தை குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, பெருமையா அப்பாவுக்கும். அது போலதான் இருக்கிறது. அந்த மாதிரி இருந்த காலத்துல. ஆனா இப்ப வந்து இதோட இதுல இன்னொரு பிரச்சனை சேர்ந்துருக்குன்னா, கணவன் மனைவி இருவரும் வேலை பார்க்குறாங்க, இருவரும் சிறப்பு நல்ல சம்பளம் தாங்குறாங்க. அப்ப அதனால வர்ற பிரச்சனைகள் உண்டு, அது வேற, அது தனியது. அதனால இது வந்து கணவன் பொருள் தேடுகின்றான், மனைவி குடும்பத்தையும் குழந்தைகளையும் பராமரிக்கின்றாள். பொருளுக்கு ஒரு ஆணும் பொறுப்புக்கு ஒரு பெண்ணும் தேவை. இப்ப மனைவி வேலைக்கு போனாலும் கூட இன்னும் நிறைய குடும்பங்கள்ல வேலைக்கும் போயிட்டு வீட்டுல சமையலையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. 3வது, ஒவ்வொரு நபருக்கும் விருப்பு வெறுப்புகளையும் ஆழ்ந்த உணர்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ள மற்றொருவர் தேவை. இது ரொம்ப முக்கியமானது. இந்த உறவு மற்ற எத்தனையோ உறவு இருக்கும். நண்பர்கள் இருப்பாங்க, மேல பெற்றோர் இருப்பாங்க, இது இருப்பாங்க, மேலதிகாரி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. அப்படி இல்லாம ஒருவர் சமமாக பாவித்து அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு உறவு தேவை. ஒவ்வொரு நபருக்கும் விருப்பு வெறுப்புகளையும் ஆழ்ந்த உணர்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ள மற்றொருவர் தேவை. உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றுபட்ட இருவராலேயே அவ்வாறு பகிர்ந்து கொள்ள இயலும். இந்த உறவு அப்பேற்பட்ட உறவு. மற்ற நண்பர் உறவு இதெல்லாம் வந்து வேற. ஆனா அந்த கணவன் மனைவி உறவு வந்து உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றுபட்டு இருக்கணும். உடலும் உள்ள மட்டும் அப்பா சொல்ற அது மட்டும் இல்லை, உணர்ச்சி மையம், உணர்ச்சிகள், உடல், இது உடல் இருக்கு, உணர்ச்சி மையம், அறிவு, 3 சேரணும். 3 சேர்ந்து 3லையும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒன்றுபட்ட இது இருந்ததுன்னா, இவங்க நினைக்கிறதே அவங்க நினைக்கிறது, அவங்க நினைக்கிறதே இவங்க நினைக்கிறது, இவங்க சரின்னு சொன்னா அவ ஏத்துக்கிறது, அப்படி வந்தாக்க அது ரொம்ப நல்லா இருக்கிறது. உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றுபட்ட ஒருவராலேயே அவ்வாறு பகிர்ந்து கொள்ள முயலும். ஒருவர் மனத்தால் மற்றொருவர் சிந்திக்கின்ற சிறப்பு கணவன் மனைவி ஆகிய ஆண் பெண்களுக்கு இடையேதான் தோன்றுகிறது. ஒருவர் நினைக்கிறத இன்னொருவர் நினைக்கிறது. அந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியம். எண்ணத்தால் ஒற்றுமை வேணும். இங்க நம்முடைய மலர்ந்த ஜீவியத்துல சமர்ப்பணம் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள் மீனக்கொடி என்ற ஒரு கதை எழுதியிருந்தார், நாவல், சின்ன குறு நாவல் மாதிரி. அதுல வர்ற அந்த கணவனும் மனைவியும் அந்த ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சொத்து பிரச்சனைகள், அண்ணன் தம்பிகளுக்குள்ள வர்ற சொத்து பிரச்சனை வர்ற எல்லாவற்றிலும் அந்த மனைவி அவரோடு கணவனோடு ஒத்து போய் ஏற்றுக்கொண்டிருந்ததால வர்ற நன்மைகளை பற்றி அதனால அழகா எழுதியிருப்பாரு சமர்ப்பணம். அதுதான் முக்கியம். 2 பேரும் ஒருத்தர் நினைக்கிறத ஒருத்தர் செய்யணும். அது கணவன் இன்னொருத்தருக்கு உதவி செய்யும்போது நினைக்கும் போது மனைவி அதுக்கு குறுக்க இருந்தாக்கா கஷ்டம். இது மாதிரி மனைவி வந்து உதவி செய்ய நினைக்கும் போது கணவன் குறுக்க நின்றாலும் கஷ்டம். அப்படி இல்லாம 2 பேரும் தாராளமா உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையோடு இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு சிறப்பு நல்லா இருப்பாரு. இதுல 3 அம்சங்கள் வந்து
முற்பிறவியில் நிர்ணயிக்கப்பட்டது. இது முதல் அம்சம் ஆத்மீகம். இரண்டாவது அம்சம் பொருளாதாரம் பற்றிய சமூக உறவு. மூன்றாவது அம்சம் அன்பும் தியாகமும் நிறைந்த மனித உறவை பற்றியது. அதனால ஒவ்வொரு திருமணத்திலையும் இந்த மூணு இருக்குது. ஆத்மீக அம்சம் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த கட்டுரை ஆரம்பிக்கும் போது சொன்னோம் இல்லையா, அன்னையினுடைய ஆசையோட திருமணம் நடக்கிறது. நான் அதுல ஒரு உதாரணம் சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு இங்கே ஒரு காதல் பண்ணிட்டவங்க வந்த நண்பர்கள் அவங்கள 2 வேற ஜாதியை சேர்ந்தவங்க. அப்பா சித்தி பெறுறதுக்கு முதல்ல இருக்கிற 1919 அந்த அவருடைய பிறந்த நாளைக்கு போய் 2 பேரும் போய் அவங்க 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்தவங்க. அவங்ககிட்ட நாங்கள் காதலிக்கிறோம், திருமணம் ஒன்று நல்லா பண்ணிக்கிங்கன்னு அப்பா ஆசீர்வாதம் பண்ணார். அந்த திருமணம் 2 பெற்றோர்களும் எதிர்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷமா, குழந்தை இருக்குது, சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த அம்சம் அது ஆன்மீக அம்சம். இரண்டாவது அம்சம் பொருளாதாரம் பற்றிய சமூக உறவு. என்ன? கணவன் குழந்தைகளை பார்க்கறது, பெறுது, பொருள் சம்பாதிக்கிறது. இது கணவன் மட்டும் சம்பாதித்தாலும் சரி, இது இருந்தாலும், ஏன்னா வாழ்க்கையில இதெல்லாம் வந்துதான் ஆகணும். இதுக்கு மேல மூன்றாவது அம்சம் அன்பு தியாகம் நிறைந்த மனித உறவை பற்றியது. அதாவது ஒவ்வொரு நபருக்கும் விருப்புகள், ஆழ்ந்த உணர்ச்சிகள் பகிர்ந்து கொள்ள மற்றவர் தேவை. அப்படி 2 பேரும் ஒருத்தருடைய கஷ்டத்தை ஒருத்தர் பகிர்ந்துட்டு, அலுவலகத்துல அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொன்னா வீட்டுக்கு மனைவிட்ட கணவன் சொன்னாலும் மனைவி சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்றவங்களா இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சுற்றி உள்ளவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது கணவன் பெற்றோருக்குள்ளே இந்த பிரச்சனை சொன்னாலும், அல்லது மனைவி அவருடைய பெற்றோர் உறவினர்களுக்குள்ள பிரச்சனை சொன்னாலும் அதை புரிஞ்சு கொள்ற தன்மை இருக்கணும். கணக்கில் சேராத, எழுத்தில் விவரிக்க இயலாத பலதரப்பட்ட திருமண நிலைகளை தவிர்த்து வாழ்க்கையின் நெறிக்கும் மனச்சாட்சிக்கும் கட்டுப்பட்ட மனிதர்களின் நிலையை மட்டும் கருதி இங்கே எழுதுகின்றேன். ஆத்மீக அம்சம் சாத்திரத்திற்கும் மனித வாழ்க்கைக்கும் முக்காலமும் பின்னணியாக இருப்பதால் அது பெரும்பாலோரை அதிகமாக பாதிப்பதில்லை. அது நமக்கு தெரியல. அதுலயும் சொன்னா இங்க ஆத்மீக அம்சம் அன்னை காமிக்காங்க. புத்திசாலித்தனமா அன்னை காமிச்சதை ஏற்றுக்கிட்டவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி காமிக்காம நான் சொன்ன மாதிரி அகத்தை பார்க்காம புறத்தை பார்த்து செல்வ நிலை பழகு இதை பார்க்கும்போது அது தப்பா போகுது. அதனால அது ஆன்மீக அம்சம். அது அன்னை இது. அதே போலதான் முற்பிறவியிலேயே நிர்ணயிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லுது. அது நமக்கு அது தெரியாது, நடந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அது இரண்டாவது அம்சத்தில் பொருளாதார அமைப்பில் குறையில்லை என்றால் அநேகமாக பிரச்சனை இருக்காது. ஆனால் கணவனுக்கு வருமானம் இல்லை, மனைவிக்கு குடும்ப பொறுப்பு இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் அந்த பற்றாக்குறை பிரச்சனை குடும்பத்திற்குள் தாம்பத்திய உறவை பாதிக்கும். பற்றாக்குறை நீங்கினால் பிரச்சனை தீரும். இது பொருள் அடிப்படையிலான பிரச்சனை. ஆனா இப்ப இங்க வர்றவங்ககிட்ட அன்னைகிட்ட வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், அன்னை அன்பர்களாக வந்த பிறகு 90% பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி விடுகின்றது. எல்லாருமே நான் பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன், வசதியா இருக்கிறாங்க. இங்க சேவை செய்த மாணவர்களாக இருந்த பொழுது அன்பர்களாக சேவை செய்த அத்தனை அன்பர்களும் மாதவர்களும் நல்ல வசதியோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய பெற்றோர் குழந்தைகளையும் சேர்த்து மற்றவங்களாம் வெளிநாட்டில் நல்ல அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இல்லாம தேவையில்லை இருந்த குடும்பத்தை பார்த்துக்கணுக்காக அவங்களே ஒத்துக்கிட்டு சம்பாதிக்கக்கூடிய திறனுடைய, ஏன்னா 2 பேரும் பிஇ படித்தவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் கூட குடும்பத்தை மனைவியிடம் ஒத்துவிட்டு கணவன் ஒத்து போறார். அது வேறு இருக்கிறது. அதனால பொருளாதார பிரச்சனை இருந்தால் அது பற்றி இல்லை, அந்த இது பாதிக்காது. அதனால அந்த குடும்ப பொறுப்பு இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் அது பிரச்சனை ஆயிடும். மனைவிக்கு குடும்ப பொறுப்பு இல்லைனாலும் பிரச்சனை ஆகும்.
அது அன்னைகிட்ட பிரார்த்தனை மூலமா தான் அதை மாற்றணும். மூன்றாவது அம்சம் நிறைவாக அமைந்து விட்டால் குடும்பம் இனிதாக இருக்கும். அது என்னது? உள்ளம். மூன்றாவது அம்சங்கிறது பொறுப்புகளையும் விருப்பு வெறுப்புகளையும் ஒருவருடைய விருப்பு வெறுப்புகளையும் ஆழ்ந்த உணர்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ள மற்றொருவர் தேவை. மனசு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆறுதல் கொள்றது, அது மாதிரி அமைஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை. அது சில பேருக்கு அது அமையுது. அப்படி இருந்தா ஆனா இதுக்கு மேல மகிழ்ச்சி அங்க குடும்பம் இனிதாக இருக்கும், கலகலப்பும் மகிழ்ச்சியும் அங்கே நீங்காமல் குடியிருக்கும். அதனால இந்த 3 இது வந்துட்டு வருது. நான் கணவன் மனைவி பிரச்சனைகள் பெரும்பாலும் தோன்றுவது இந்த அம்சங்களுக்கு மாறுபட்ட குறைபாடுகளால் தான். இந்த அம்சத்தின் பதிகளான தன்மை, குணம், சுபாவம், பண்பு என்று வகைகளாக பிரிக்கலாம். எப்படி வருவாங்க? கணவன் கருமையாக இருப்பான், மனைவி தாராளம் தண்ணீர் பட்ட பாடாக இருப்பாள், மனைவி முழு சோம்பேறியாக இருப்பாள், கணவன் சுறுசுறுப்பானவனாக இருப்பான், மனைவி பொறுமசாலியாக இருப்பாள், கணவன் முன்கோபியாக இருப்பான், கணவன் பண்பிற்சிறந்த குடியில் பிறந்தவனாக இருப்பான், மனைவி சிற்றின குடும்பத்தில் பிறந்தவளாக இருப்பாள். இந்த மாறுபட்ட குண இயல்புகளால் பிரச்சனைகள் உதாகாரமான தோன்றி விடுகின்றன. பிரச்சனைகள் எல்லாம் அப்படி பெருசா போய் நிற்குது. அதாவது 2 பேரும் வெவ்வேறு சூழல்கள் இருந்து வந்தவங்க, இப்போ அது பெருசா தெரியுது. இந்த மாறுபாடுகள் நண்பர்களிடமோ, அண்டை அயலாரிடமோ, தொழில் பங்காளிகளிடமோ, உடன் வேலை செய்பவர்களிடமோ தோன்றினால் உறவை குறைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி வித்தியாசம் ஒத்து போறாத விஷயம் இருக்கு, வேலை பார்க்குற இடத்துல இருந்தா இது இருந்தாக்கா நமக்கு நழுவிக்கலாம், விலகிக்கலாம். ஒரு நண்பன் சரியில்லைன்னா இந்த நட்பு இப்படி கட் பண்ணிடலாம் நம்ம. ஆனால் கணவன் மனைவி அப்படி கட் பண்ண முடியாது. நம்ம சமுதாயத்துல மேநாட்டில் இருக்கிற மாதிரி டக்குன்னு விவகாரத்தை பண்ண முடியாது. ஆனால் அதுவும் இப்போ வந்துட்டு இருக்குது. அப்பா நான் சொன்ன மாதிரி 50 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதின கட்டுரை இருக்கிறதுனால அதை இல்லை இப்போ இருந்தாக்கா அது இல்லாமல் எழுதியிருப்பார் அவர். இப்போ உடனே விவகாரத்துக்கு போற இதுவும் இருக்குது. இங்க ஒரு இது இந்த நகரத்தார் மாத இதழ், அது ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார். அவர் நகரத்து பேரு மறந்து போச்சு, பத்திரிகையினுடைய பேர் மறந்து போச்சு. அந்த நல்ல பெரிய செல்வர் அவரு, நல்ல நல்ல மனிதர் அவர், அந்த பத்திரிகை நடத்தினவர். இந்த ஒரு அப்ப அவரு நான் சொன்னதே வெளியே 20-30 வருஷம் இருக்கும். இப்ப சொல்லியிருந்தார், என்னோட இந்த நகரத்தார் சமூகத்துல 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் ரொம்ப படிக்கல, ஆனா இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. படிக்க ஆரம்பிச்சு அதனால நல்ல வேலைக்கு போறாங்க, கணவனுக்கு இணையா சமாளிக்கிறாங்க. ஆனா கல்யாணமான திருமண நாள் ஆண்டுகளுக்குள்ளேயே அவர்களுக்கு விவாகரத்து என்று கோர்ட்ல நிற்கிறாங்க. எனக்கு அது வருத்தமா இருக்குன்னு அவர் வருத்தப்பட்டு எழுதியிருந்தார். அப்ப இந்த பொருளாதார பிரச்சனை போனதும், பொருளாதார பிரச்சனை இல்லாம கருத்து வேறுபாடுங்கிற பிரச்சனை அது சுமூக குறைவை கொண்டாது தெரியுது. அங்கதான் முக்கியமானது. அப்போதான் அந்த கணவன் மறுமையா இருக்கிறது, மனைவி தாராளமா இருக்கிறது, இது மாதிரிலாம் அங்க வந்துடும். அதான் சொல்ற மாதிரி இப்ப அதை ஒண்ணும் பண்ண முடியாது. விவாகரத்துக்கு போனதுனால பிரச்சனை தீராது. அடுத்து திருமணம் பண்ணி கொள்ளலாம். அந்த திருமணம், சில திருமணங்கள் வெற்றி பெறுகின்றன, அந்த திருமணங்கள் வெற்றி போறாமல் போவதும் உண்டு. பெரும்பாலும் உறவை குறைத்துக் கொள்ளலாம், அவசியமானால் முறித்துக் கொள்ளலாம், அதாவது மற்ற உறவுகளை. ஆனால் உறவினர்களிடம் அந்த கண்டிப்பை காட்டிவிட முடியாது. பெரும்பாலும் உறவினர்களின் ஒருமித்த குண இயல்பு உடையவர்களாக இருப்பதால் இந்த மாறுபாடுகள் அதிகிறார். நெருங்கிய உறவுக்குள் திருமணம் நடந்தால் இந்த மாறுபாடுகள் விரிசலாகும், அளவுக்கு விபரீதமாக மாட்டார். இது புது உறவுல இருக்கும்போது அந்த இது சொல்றார். புது உறவு, தூரத்து சொந்தம் போன்ற சம்பந்தங்களில்தான் இந்த குறைபாடுகள் அதிகமாக காணப்படும். கணவன் மனைவி என்ற பந்தம் ஏற்பட்ட பிறகு உறவுதான் முக்கியம். அந்த உறவு பலப்படுத்துவதற்கான காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். பலவீனப்படுத்தக்கூடிய எதையும் செய்துவிடக் கூடாது என்பது யாருக்குத்தான் தெரியாது. என்றாலும் குடும்பத்தில் ஏதாவது முக்கிய நிகழ்ச்சி வரும்பொழுது சமயம் பார்த்து கொண்டு தயாராக இருக்கும் பிரச்சனை தலைநீட்ட ஆரம்பித்துவிடும். இங்க மறுபடியும் நான் சொன்னேன், அதுக்கு யோசிச்சுதான் அந்த இதை சொன்னேன். இது நான் தமிழ்ல இருக்கிற நம்முடைய, எங்களுடைய, நாம் என்பதும்
நாங்கள் எங்கள் என்கிறது. அதை நீக்கி நம்முடையவர்களாக கணவன் மனைவியின் பெற்றோரையும் மனைவியின் உறவினரையும் அவனுடைய நெருங்கிய உறவினர்களாக அவன் கருதினால், அதே போல மனைவி கணவனுடைய பெற்றோர்களையும் அவனுடைய உறவினர்களையும் நெருங்கிய உறவினர்களாக கருதினார். இது எங்கம்மா உங்கம்மா அங்க வந்துருது. உங்க அம்மா இப்படி பேசினாங்க, உங்க அப்பா இப்படி பேசினாங்க அப்படின்னு கணவனும் சொல்வது, அதுபோல மனைவியும் உங்க அம்மா இப்படி சரியா நடக்கல, உங்க அம்மா என்ன செஞ்சாங்க, உங்க அப்பா என்ன செஞ்சாங்க. இது கணவன் பணத்தை எதிர்பார்க்கிற கணவன் வந்து உங்க அப்பா வீட்டுல என்ன செஞ்சுட்டாங்க, என்ன கிழிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுறது உண்டு. அதே மாதிரி மனைவியும் வந்து கணவன் வீட்டுல இந்த நான் சொன்ன அந்த நம்ங்கிற இது வந்துட்டுதுன்னா, அவர்கள் நம் பெற்றோர்கள் உங்க எங்கிற இதை மாத்தி அந்த எங்க நான் சொன்ன எக்ஸ்க்ளூசிவ் ப்ளூரல், நம்முடைய மற்றவர்களை நம்மிடமிருந்து பிரிக்கின்ற அந்த பன்மையை விலக்கி இன்க்ளூசிவ் நம்முடைய என்கின்ற பேசுகின்றவர்களையும் ஒரு மற்றவர்களையும் நம்மோடு இணைக்கின்ற அந்த இதை கொண்டு வந்துட்டாக்கா இந்த பிரச்சனை வராது. இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் எல்லாரும். ஏன்னா நமக்கு நம் பெற்றோருக்கு மேல பாசம் இருக்கிறதுனால அவங்க குறை நம்ம கண்ணுக்கு தெரியாது, அடுத்தவங்க குறை நம்ம கண்ணுக்கு தெரியும். கணவனின் பெற்றோர் குறையோ அல்லது மனைவியின் பெற்றோர் குறையோ கண்ணுக்கு தெரியும். உண்மை என்ன, நாம் எல்லோரும் மனிதர்கள், மனிதர்களாகிய நாம் அனைவரும் குறை உள்ளவர்கள். ஆனா நமக்கு நம்முடைய குறை தெரியாது, பிறருடைய குறைதான் தெரியும். நான் வேடிக்கையா சொல்றது உண்டு, என்னைக்கு நம்ம முதுகு நமக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நமக்கு ஞானம் வந்துட்டுதுன்னு அர்த்தம். ஞானம் வரும்போது பின்னாடி அதான் நம்முடைய குறைகளை நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். நம்மிடமும் குறைகள் இருக்கின்றன, நமக்கு அது கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோலதான் மற்றவர்களிடமும் குறை இருக்குது. குறையை பெருசாக கருதாமல் நிறைகளை, அப்பா இந்த மற்ற புத்தகங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், நிறைகளை பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கு மேல இன்னொரு இதை எழுதுவாரு, நமக்கு நம்மை நெருங்கியவர்களிடம் குறைகள் இருந்தால் அந்த குறை நம்மிடமும் இருக்கிறது என்று பொருள். லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். நமக்கு உள்ள குறைகளை ஒட்டித்தான் நம்மை நெருங்கியவர்கள் அமைகிறார்கள். ஆகையினால அவர்களிடம் இருக்கிற குறை நமக்கு கண்பிடுகின்ற குறை அதே அளவில் நம்மிடம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதை மாற்றிக்கொண்டால் இந்த சுமூகம் அங்க வந்துடும், பிரச்சனை தேர்ந்துவிடும். அதனால உறவுதான் முக்கியம். அந்த உறவு பலப்படுத்துவதற்கான காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். பலவீனப்படுத்தக்கூடிய எதையும் செய்துவிடக் கூடாது என்பது யாருக்குத்தான் தெரியாது, தெரிஞ்சாலும் செய்யறதில்லை. என்றாலும் குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சி வரும்பொழுது சமயம் பார்த்து கொண்டு தயாராக இருக்கும் பிரச்சனை தலையிட்டு ஆரம்பித்துவிடும். ஒரு சுகாதார அதிகாரி மாப்பிள்ளை ஒரு விபத்தில் இறந்து விட்டார். தந்தி வந்தது. எல்லோரும் அலறி பிடித்துக் கொண்டு கிளம்பிய பொழுது பெரியத்தில் பிறந்த அவருடைய மருமகள் தனக்கு வர பிடிக்கவில்லை என்று சொன்னதுடன் வீணையை எடுத்துக்கொண்டு மாடிக்கு போய்விட்டாள். இது செல்வத்துக்காக பணக்கார இடத்த கல்யாணம் பண்ணாக்க அதனுடைய இது. வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளிகளை எப்பொழுது புறப்பட போகிறீர்கள் என்று கேட்கும் பண்பற்ற கணவனை பற்றி பண்புள்ள குடும்பத்தில் பிறந்த மனைவி என்ன நினைப்பாள்? வீட்டுக்கு உறவினர்கள் வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் செல்விருந்து வந்து வருவிருந்து பார்த்திருப்பார் நல்விருந்து வானத்தவர்க்கு. இது திருக்குறள். வந்த விருந்தை நல்லா கவனிச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு வருவிருந்து பார்த்திருப்பார். எந்த அடுத்த விருந்தாடி யாரு வருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கிறவங்க வந்து வானத்தவர்களுக்கு தேவர்களுக்கு நல்விருந்து அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வேடிக்கை என்ன தெரியுமா, இங்கே திருவள்ளுவர் காலத்துல இன்னைக்கு வந்து விருந்தினருங்கிறது வந்து நம்ம சொந்தக்காரங்களை சொல்லுது. திருவள்ளுவர் காலத்துல விருந்துன்னா புதிதா, இன்னைக்கெல்லாம் வந்து புதுசா ஒரு ஊருக்கு போனோம்னா அங்க ஹோட்டல்கள் இருக்குது, இது ரெஸ்டாரண்ட் இருக்கு, சாப்பிட முடியும். அந்த காலத்துல புதிதாக வருவர்களுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க கூப்பிட்டு அழைச்சு சாப்பிட போடணும், அதுதான் விருந்து. அந்த திருக்குறள்ல தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒப்பல் என்று ஐம்புலத்தார் ஒரு குடும்பத்தார் வந்து தெய்வத்துக்கு கடமை செய்யணும், தென்புலத்தாருங்கிற பித்திருக்களுக்கு கடமை செய்யணும். ஒக்கல்ங்கிறது தான் சுற்றம். இன்னைக்கு வந்து விருந்தா வர்றவங்க வந்து ஒக்கல் சுற்றத்தார் தான் வர்றாங்க. அன்னைக்கு காலத்துல புதிதா வந்தவங்களை சொன்னாங்க, அவங்களையே கவனிக்கணும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப ஒக்கல்ங்கிற சுற்றத்தார் நம்முடைய சுற்றத்தாரை கவனிக்கணுங்கிறதுல சந்தேகம் வரவே இல்லை. இப்படி வந்திருக்கவங்களை எப்போ போவீங்கன்னு கேட்டாங்கன்னா, எப்போ ஊருக்கு போறீங்கன்னு கேட்டாங்கன்னா
அப்ப அதுக்கப்புறம் யாரும் அங்க வரமாட்டாங்க. அந்த அது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்குது. செலவு ஆயிடுது, சாப்பாடு ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க. விருந்தாளிகளை எப்பொழுது புறப்படப் போகிறீர்கள் என்று கேட்கும் பண்பற்ற கணவனை பற்றி பண்புள்ள குடும்பத்தில் பிறந்த மனைவி என்ன நினைப்பாள்? இத்தகைய சிறிய சிறிய முரண்பாடுகள் வாழ்க்கையில் முட்டுக்கட்டைகளாக நிலைத்து விடுவதும் உண்டு. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் போக்கு இருந்தால் போரும் பூசலும் இல்லை. அதுதான் செல்ஃப் கிவிங். இதை பத்தி அப்பா பெரிய கட்டுரை இருக்காரு. விட்டு கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதனால கணவனாக இருந்தாலும் சரி, மணவனாக இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி அங்க என்னுடைய உன்னுடைய என்னுடைய உறவு உன்னுடைய உறவுங்கிறது இல்லாம ரெண்டுமே நம்முடைய உறவுங்கிற இது பண்பு வர வேணும். அதுக்கு மேல குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. நம் குறைகளை, அதனால அந்த குறைகளை பொருட்படுத்தாமல் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. மற்றொருவர் பிடிவாதமாக இருந்தால் அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்க இந்த முடிவு மோசமாக இருக்கும். சொர்க்கத்தில் நிச்சயப்படுத்ததாக சொல்லப்படுகின்ற பல திருமணங்கள் சோகத்தில் முடிவதற்கு இந்த மாறுபாடுகளும் வேறுபாடுகளுமே காரணங்களாக அமைந்து விடுகின்றன. இந்த வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா மனிதன் சொன்னாக்க வேறுபாடு இல்லாம இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை வேறுபாடு உண்டு. இந்த வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள தெரிய வேண்டும். வாழ்க்கை காலத்தை போட்ட சிட்டுக்கட்டுகளாகி விடுகின்றது. கணவனும் மனைவியும் மாறுபட்ட திசைகளில் வேறுபட்டவர்களாக போய்கொண்டிருக்கின்றார்கள். யாரும் விரும்பி போகவில்லை, வெறுத்துத்தான் போகின்றார்கள். விருப்பமான வாழ்க்கையை பெற இந்த வெறுப்பு உதவுமா? கண்டுபிடிக்கணும். அந்த வெறுப்புக்கு என்ன காரணம், ஏன் வெறுப்பு வருது, ஏன் வெறுத்துட்டு போறாங்க, ஏன் பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். பிரிஞ்சு போறது பெரிய விஷயமே இல்லை, சேர்ந்து இருக்கிறது தான் பெரிய விஷயம். அது அன்னைகிட்ட வந்த பிறகு இது எல்லாத்துக்கும் அன்னையின் துணையை நம்ம கூப்பிடலாங்கிறத இப்படி அப்பா சொல்ல போறாரு. மன வாழ்க்கையில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான் என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். எத்தனை மோசமாக கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு அவன்தான் மகுடம். மகுடத்தை காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் வாழ்க்கை என்ற ராஜ்யம் ஏது? கணவனோடு சேர்ந்திருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம். பிரிஞ்சிருந்தா நேரா பேசாட்டி சுத்திட்டு வாழாவிட்டின்னு பேசுவாங்க. என்ன செல்வம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அதுக்கு மரியாதை இல்லை. சேர்ந்து இருந்தாதான் மரியாதை. அப்ப அதனால அது இப்ப தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வழி என்ன? கைவிடப்பட்ட மனைவிக்கு ஆராய்ச்சியும் உபதேசமும் பயன்படா. அதுவே பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருந்தால் பயன்படும். அதற்கு முதல் வழி, சிறந்த வழியும் கூட, மனைவி தன்னைத்தானே அறிதல். இது அதாவது கணவனோடு முறிவு ஏற்படுவதற்கு தான் எந்த அளவு காரணம் என்பதை அறிதல் வேண்டும். இது ரொம்ப முக்கியம், எல்லாரும் கவனிக்கணும். நமக்கு தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம முதுகு என்னைக்கு நம்முடைய குறைகள் நம்முடைய சுற்றி உள்ளவர்கள் அத்தனை குறைகளும் நமக்கு தெரியும், உதாகாரமாக தெரியும். நம்முடைய இருக்கிற குறைகள் தெரியாது. அந்த குறைகள் தெரிய ஆரம்பித்து விட்டால் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். அதான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வல்லாயோ வெண்ணிலாவேன்னு வள்ளலார் பாடினார். அதனால தன்னை அறிந்து கொள்றதுதான் எல்லாவற்றிற்கும் முடிவு காண்பதற்குரிய ஒரு வழி. அதன் பின்னர் அந்த காரணத்தையும் அதனால் ஏற்பட்ட கோபதாபங்களையும் முழுவதுமாக விளக்க வேண்டும். கணவனின் தவற்றை மறக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். மறப்போம் மன்னிப்போம்னு ஆனா சொன்னதா சொல்லுவாங்க. அது முக்கியம். முதல் இது தன்னைத்தானே அறிதல். தன்னிட்ட என்ன குறை இருக்குது, சுய பரிசோதனை. எல்லாத்தையும் அப்பா நான் முதலே சொன்னேன். நம்மகிட்ட நம்ம ஒருத்தர் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற குறை நம்மகிட்டையும் இருக்கும். நம்ம குறை உடையவர்களைத்தான் நம்ம அறியாம நம்ம ஒருத்தரை நம்ம சேர்ந்து கொள்றோங்கிறது உண்மை. அந்த காரணத்தையும் அதனால் ஏற்பட்ட கோபதாபங்களையும் முழுவதுமாக விளக்க வேண்டும். கணவனின் தவற்றை மறக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை. முறிவு ஏற்படும் அளவுக்கு தான் பொறுமையில்லாமல் நடந்து கொண்டதை எண்ணி வருந்த வேண்டும்.
ஹர்த்தானது உடனே சத்தம் போட்டுருவோம், ஏதோ ஒண்ணு சொன்னது உடனே கோபம் வந்து வச்சிருவோம். அப்படி இல்லாம இருக்கிறோமான்னு பார்க்கணும். எந்த நிலையிலும் கோபதாபங்கள் முண்டிக்கொண்டு வராத அளவுக்கு மனதை துப்புரவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பக்குவ நிலையில் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டால் கைமேல் பலன் கிடைக்கும். கைவிட்ட கணவன் அவள் காலடியில் வந்து நிற்பான். இது நம்ம பல எல்லா சொற்பொழிவுகளையும் சொல்லுகிறது, அப்பா எல்லா கட்டுரைகளையும் எழுதுறது. முதல்ல நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளை பற்றி ஆராய்ந்து, அது மற்ற பொருளாதார பிரச்சனை அது இது எல்லாத்துக்கும் உள்ளதுதான், இதுக்கும் தான், அதுக்குதான் நிறைய எழுதியிருப்பாரு. அதில் இருக்கிற நம்மிடம் உள்ள குறை என்ன என்பதை அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து அந்த குறையை மாற்றிக் கொண்டு அதன் பின் அன்னையை அழைத்தால் உடனே அங்கே அன்னை செயல்படுவார். அதான் இங்க சொல்றது. அன்னையை பிரார்த்திக் கொண்டாலும் கையில் பலன் கிடைக்கும். கைவிட்ட கணவன் அவள் காலடியில் வந்து நிற்பான். என் பக்கம் குறை இருந்தது. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னே நான் ஒரு பழைய சினிமா படம், அதில் ஒரு இதுல வர்ற நகைச்சுவை நடிகர் ஒரு பெண்ணு, புருஷன் வந்து என்ன திட்டிகிட்டே இருக்கான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்பாவ. போய் பேசிட்டே இருப்பாவ. டாக்டர் என்ன செய்வாரு, இருக்கும்போது இவ பேசும்போது உள்ள இவ திருப்பி திருப்பி அவ பேசிட்டே இருப்பா, எல்லாம் பேசிட்டு இருப்பா. ஒரு பாட்டிலில் மருந்து கொடுக்குறாரு. மருந்தை கொடுத்துட்டு, உன் கணவன் புருஷன் பேச ஆரம்பிக்கும் போது இந்த மருந்தை வாயில வச்சுக்க, அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் இந்த மருந்தை முழுங்காத, அப்படியே வச்சுக்கன்னு சொல்லுவாரு. சரின்னு கேட்பா. அவ பேச ஆரம்பிச்சுட்டு அவ பேசிட்டு இருப்பா. அவன் பேசிட்டு நிறுத்திடுவான். அப்புறமா வந்து அதுக்கப்புறம் சண்டையே நின்று போகுது. டாக்டர் நீங்க கொடுத்த ரொம்ப நல்ல மருந்து இது சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார், நான் கொடுத்தது வெறும் தண்ணி தான் சொல்லுவார். உன் பிரச்சனையே அவன் பேசும்போது நீ திருப்பி திருப்பி பேசிட்டு இருந்தனால சண்டை வந்து நீ பேசின நிறுத்தினதும் அவன் பேசுறதையும் நிறுத்திட்டா சண்டை இல்லாமல் போச்சு. அதான் விஷயம். அதான் இங்கே நல்ல மனதை துப்புரவாக வைத்துக் கொண்டு அன்னையை நல்ல நம்ம அன்னைகிட்ட வருவோம். அன்னையை நிச்சயமாக எல்லாத்தையும் தீர்வு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பக்கம் நம்ம கிட்ட பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் நம்மிடம் இருப்பதை, நம்மிடம் உள்ள குறைபாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றது. ஒரு ஆடிட்டருக்கு 5 குழந்தைகள் பிறந்த பிறகு பதவி உயர்வு கிடைத்தது. மனைவி மீண்டும் கருக்கொண்டாள். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர். ஆனாலும் படிப்பு அவரை உச்சிக்கு உயர்த்தி விட்டது. படிப்பும் பதவியும் இருக்கவே பெரிய இடத்து சம்பந்தமாக கிடைத்தது. இருந்தாலும் அவருடைய பெற்றோர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அப்பொழுது அந்த பதவிக்கு அந்த கல்யாணம், இப்பொழுது கிடைத்திருக்கிற பெரிய பதவிக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கல்யாணம், உன் மனைவியை தள்ளிவை, லட்சாதிபதி வீட்டில் பெண் எடுக்கலாம், நகையும் பணமும் ஏராளமாக கிடைக்கும் என்று அவர்கள் ஆசையை தூண்டிவிட ஆடிட்டரும் சம்மதித்தார். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்ன உள்ளது, இதெல்லாம் சொல்ல முடியாதெல்லாம். 2வது கல்யாணம் செய்து கொண்டால் சிறைக்கு போக வேண்டும் என்பதையே கூட அறியாத பரிதாபத்திற்கு உரியவராக இருந்தார். அது அந்த இது வந்து விருப்பம் இல்லாம, இது சம்மதம் இல்லாம, முதல் மனைவி சம்மதம் இல்லாம பண்ணிட்டாக்க இதுக்கு பிகாமி வந்து சிறையில போடுறது 2வது திருமணம் உண்டுங்கிறது தெரியல. அவர் மனைவி தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போயிருக்கார். போனால் கணவர் பெண் பார்க்க போறார். எப்படியோ இந்த விஷயம் மனைவியின் காதுகளுக்கு எட்டியது. அவர் துடித்து போனார். அன்னைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டார். அதற்கு 7வது நாள் கணவர் அவரை தேடி வந்து அழைத்து போய்விட்டார். இதுல எப்படி இது செல்வத்துக்காக காசுக்காக கல்யாணம் இருக்கும்போது 4 குழந்தை பிறந்த பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். அந்த காலத்துல வந்து பெரிய அதிகாரிகளா இருந்தா பொண்ணு கொடுக்குறவங்களும் இருந்திருக்காங்க. இந்த உண்மை கதையில் கணவர் தவறு செய்ய இருந்தார். இங்க முக்கியமானது கவனிங்க. மனைவி அதற்காக குமுறி வெடிக்காமல் கவனிங்க. அதை கணவர் செய்ய இருந்த தவற்றை புறக்கணித்து தமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்தார். அவருக்கு வேண்டியது கிடைத்தது. உடனே என்ன நடக்கணும்? சண்டை போடணும். இப்போ பிரசவத்துக்கு வந்து திருப்பி கணவன் வீட்டுக்கு வந்து நீங்க எப்படி செய்வீங்க, நான் இருக்கும்போது சண்டை போடணும். சண்டை போட்டா இந்த மாமியார் மாமனார் ஒன்று சொல்லுவாரு இந்த போயிட்டு இருக்கலாம். அப்படி இல்லாம இவர் அதை அவருடைய குறையை பொறுத்து கொண்டு பிரார்த்தனை செய்ததும் உடனே இந்த குறை காணாமல் இருந்ததும் அவருக்கு வேண்டியது கிடைத்தது. இதை விட்டுவிட்டு தவறே செய்யாத மனைவி கணவனின் தவற்றை எதற்காக மன்னிக்க வேண்டும் என்று குதர்க்கமாக கேட்டால் அதற்கு நியாயமான பதிலே இல்லை. அன்னை இதுல பூரா இதுன்னு பிறர் குறைகளை காணாமல் இருக்கணும். பிறர் குறை
சைத்திய புருஷன் சொல்ற நம்ம அந்தராத்மா வெளிவருவதற்காக 10 இதில் சொல்றதுல முதல் 10 நிபந்தனைகள்ல அன்னை சொல்றதுல குறை சொல்லாதேங்கிறது. பேசும்போது பிறர் குறை சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது மிக அடிப்படையான இது. இந்த குறை சொல்லாமல் இருக்கும்போது ஆன்மா வெளிப்படும். அதுதான் இங்க பின்பற்ற சொல்றாங்க. குறை சொன்னா என்ன வந்துடும்? இது வந்துடும். இதுல எல்லாவற்றிலும் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, இது ரகசியம் என்னன்னு சொன்னா, இந்த கணவன் மனைவி வேறுபாடா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற வேறுபாடா இருந்தாலும் சரி, குறை சொல்லும் பொழுது, கருத்து வேறுபாடு வரும் பொழுது அங்க வர்ற பிரச்சனை அகந்தை பிரச்சனை. நான் இருக்கிறேன், என்னை விட்டுட்டு இவர் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறதா, நான் மனைவின்னு இருக்கிறேனே அப்படின்னு சொல்றது. அது மாதிரி நான் சொல்றது என் அப்பா அம்மாவை இவன் மதிக்கல, என்னுடைய என்னுடைய மனைவி கணவன் வந்து பெற்றோர் என்னுடைய அப்பா அம்மாவை மதிக்கல, அல்லது மனைவி வந்து அவங்க கணவன் பெற்றோர் மதிக்கல, அப்படி இல்லை. எல்லாத்துலயும் அங்க என்ன நிக்குது? நான் நிற்கின்றது. அந்த நான் போக வேண்டும். ஆன்மீக தத்துவத்துல எல்லாருக்குள்ளும் இருக்கிறது ஒரே பரம்பொருள் தான், ஒரே அன்னை தான். அது செயல்படும் போது அது பராசக்தியாக அன்னை ஆகின்றது. அத்தனை பொருள்களிலும் சிறிய ஜடத்திலிருந்து பஞ்சபூதங்களிலிருந்து, நுண்ணுயிர்களிலிருந்து, மரம் செடி கொடி பறவைகள் இவற்றிலிருந்து, விலங்குகளிலிருந்து, மனிதன்ல மிக சாதாரண மனிதனிலிருந்து பிரதம மந்திரி வரை, பெரிய கோடீஸ்வரன் வரை அத்தனை பேரிலும் இருக்கிறது ஒரே பரம்பொருள் தான். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குறைய பார்க்க மாட்டோம். அதான் விஷயம். அப்ப ஆகையினால அந்த குறையை புறக்கணித்து நாம் நிறையை பார்த்தோம்னா, பொறுமை இருந்தோம்னா, அங்க அன்னை பிறத்ததும் உடனே வருகிறது. அந்த 7வது நாள் அவர் பிரார்த்தனை செய்து கொண்டார். கணவர் அவரை தேடி அழைத்து கொண்டு போய்விட்டார். அந்த குறை கணவர் தவறு செய்ய இருந்தார். மனைவி அதற்காக குமரி வெடிக்காமல் கணவர் செய்ய இருந்த தவற்றை புறக்கணித்து தமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவருக்கு வேண்டியது கிடைத்தது. இதை விட்டுவிட்டு தவறே செய்யாத மனைவி கடவுள் தவறுக்காக மன்னிக்க வேண்டும் என்று குதர்க்கமாக கேட்டால் அதற்கு நியாயமான பதில் இல்லை. கைவிட்ட கணவனை தடுக்கும் சக்தி உனக்கில்லை. உன்னால் உன்னை திருத்திக் கொள்ள முடியும். முடிந்ததை முழுமையாக செய்தால் அன்னை மீதி காரியத்தை கவனித்துக் கொள்வார். இதுதான் முக்கியம். அப்பா சொல்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கும், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கும், வேலை பார்க்கறதுல இருக்கிற பிரச்சனை வந்தா அது வர்றதுக்கும், எல்லாத்துக்கும் உன்னால் உன்னை திருத்திக் கொள்ள முடியும். முடிந்ததை முழுமையாக செய்தால் அன்னை மீதி காரியத்தை கவனித்துக் கொள்வார். இது ஒரு பகுதி. அப்புறம் நமக்கு தெரியாத காரணங்கள் இருக்கும். தவறே செய்யாத மனைவியை கணவன் வேறொருத்தி மீது உள்ள நினைவால் கைவிட்டு விட்டால் என்ன செய்வது? இது ஆண்களுக்கு வர்ற ஒரு சபல புத்தி சலனம். மனைவியோட நல்லா இருக்கும்போதே கூட வேலை பார்க்குற இடத்துலையோ மற்ற இடத்துலையோ இருக்கிற வேலை கவர்ச்சி வரும். அப்ப என்ன செய்யறது? மனைவியின் மீது குறையில்லாவிட்டால் பிரார்த்தனை உடனே பலிக்கும். அப்ப அங்க மறுபடியும் எல்லாமே இங்க நீங்க கவனிக்கிறத கவனிச்சீங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது அதுல நான் எந்த வகையில நான் பொறுப்புங்கிறதை நம்ம கவனிக்கணும். அந்த தனக்கும் கணவனுக்கும் உள்ள உறவுல தன்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். இருந்தா அதை மாத்திக்கணும். அதான் விஷயம். அது மனைவி குறையில்லாவிட்டால் பிரார்த்தனை உடனே பலிக்கும். அது வேற ஒருத்தர் அவனுடைய சபலத்தினால அவன் போறான். ஆனா என்கிட்ட குறை இல்லைன்னு சொன்னா அவன் அண்ணன்கிட்ட பிரார்த்தனை பண்ணா மிக முக்கியம். இங்க மறுபடியும் குறை சொல்லப்படாது. நீ இப்படி அவளை விரும்பினியே, அவட்ட போனியே அப்படின்னு குறை சொல்லப்படாது. சரி, அதுக்கு மேல உனக்கு போறாரு. குறையற்ற நிலையில் பிரார்த்தனை பலன் அளிக்காமல் போனால் அங்கு அஸ்திவாரத்தில் வேற ஏதோ குறை இருக்கும். அதை ஆத்ம சமர்ப்பணத்தின் மூலம் தீர்க்கலாம். அதுக்கு பழசு இருக்கும், ஏதாச்சும் அவங்க குடும்பத்துல ஏதாவது இருக்கும், அது சொல்றாரு. அதுக்கு அடுத்து ஹையர் லெவலுக்கு போறார். நம் மீது குறையில்லை, நமக்கு தெரிந்த குறை எதுவும் இல்லை என்ற நிலையில் முறிவுக்கு காரணத்தை கண்டுபிடிப்பது கடினம். அப்பொழுது திருமண காலத்தில் நிகழ்ந்த முக்கிய கட்டங்களை அன்னையிடம் முறையிட்டால் நம் அறிவுக்கு புலப்படாத அந்த காரணம் அன்னையின் ஒளிக்கு புலப்படும். வேதனை உலகும், பிரச்சனை தீரும். நம்ம ஆழமா உன்னைக்கு விட்டு போய் நமக்கு தெரியல, எனக்கு
தெரியாத குறைகள் இருக்கலாம், கல்யாணத்தப்பில் ஏதாச்சும் நடந்திருக்கலாம், இது இருந்திருக்கலாம். அப்ப ஆழமா போய் அன்னைகிட்ட சொல்றது, அன்னையை இந்த குறையை காட்டுங்கள்னு அன்னையை வேண்டிக் கொள்றது. காட்டினாக்கா அன்னையை காட்டுவாங்க. அப்படியே காட்ட முடியலனாலும் கூட அந்த அன்னையின் ஒளிக்கு அந்த காரணம் புலப்படும். வேதனை விலகும், பிரச்சனை தீரும். இவ்வாறு அன்னையிடம் முறையிடுவதைத்தான் நான் சமர்ப்பணம் என்கின்றேன். அப்பா புஸ்தகங்களை பூராவும் சமர்ப்பணம் தான். சமர்ப்பணம், சரணாகதி. சரணாகதி உச்சகட்டம். எல்லாத்தையும் எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கென்றோ தனம் கவலைன்னு விட்டுடுறது. அப்படி இல்லாம சமர்ப்பணம் செய்யறது. இதில் கவனிக்கத்தக்கது 3 உண்டு. சமர்ப்பணம் செய்யும் பொழுது பழைய நிகழ்ச்சிகள் ஆத்திரத்தை கிளறிவிடும். அதற்கு இடம் கொடுக்கலாகாது. அன்னைகிட்ட செய்யும் போது கணவர் இப்படி பேசினாரே, அல்லது மனைவி இப்படி நடந்துட்டாலே, இப்படி ஒன்று திருப்பி திருப்பி தோணும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா நான் சொல்ற மாதிரி குறையில்லாத மனிதர்கள் இல்லை. நாம் அனைவரும் குறையுடையவர்கள். இறைவன் ஒருவன் தான் நிறைவுடையவன். அதனால குறையோடு இருக்கிறது இயல்பது. அதற்கு இடம் கொடுக்கலாகாது. இந்த மனைவி 4 குழந்தை பெற்ற மனைவி இருக்கும்போது அவள் 3 அடுத்த திருமணத்துக்குன்னு போனப்ப அவள் வருத்தப்படாம இதுபடாம அமைதியா பிரார்த்தனை பண்ணது. அது அவன் திரும்பி வந்துட்டான். மனம் இங்க முக்கியம் தான். மனம் எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சமர்ப்பணம் பலிக்கும். சமர்ப்பணம் பலிக்கிறது அமைதியை அழைத்து நிதானமாக மனதை வைத்துக் கொண்டு அன்னை அழைக்க கொண்டு சமர்ப்பணம் பலிக்கும். கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணிடம் நிதானமாக பிரார்த்தனை செய் என்று சொல்ல முடியாது. சொன்னால் ஆத்திரம்தான் வரும். ஆத்திரம் நீங்கும் வரையில் விஷயம் தள்ளிக்கொண்டே போகும். நம்முடைய மனம் அமைதியடைந்து அன்னையை செயல்பட வைக்க நாம் மனம் தயாராக வேண்டும். ஆத்திரம் கோபமும் வரும்போது அது வைட்டல், அதுக்கு நேர் எதிராக அன்னையை செயல்படுவதற்கு எதிரான இது, அது நடக்காது. அன்னையிடம் உள்ள விசேஷங்களில் ஒன்று என்னவென்றால், சமர்ப்பணத்தை தொடங்கிய பிறகு ஆத்திரத்தை கிளப்பக்கூடிய உணர்வுகள் அடங்கி போகும். நம்ம அன்னையை அழைக்கும் போது, சமர்ப்பணம் செய்யும் போதே உணங்கும். ஆனால் அணைந்து விடாது. நம்ம சுபாவம், அதுவும் மனித சுபாவத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்றேன். 500 பக்கம் எழுதியிருக்காரு. நாய்வால் மாதிரி மாத்துறதும் கஷ்டம். அதுவும் அடிக்கடி பேசும்போது சொல்லியிருக்கிறேன். நம்ம அன்னையை அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இது என்னுடைய சுபாவ குறைபாடுன்னு புரிஞ்சுக்கிட்டு அன்னையே மாத்துங்கள்னு பிரார்த்தனை பண்ணா அதை மாற்றுவாங்க. அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது கோபம் வரக்கூடாது. நிதானத்தை கொடுங்கள் என்றும் அந்த பிரார்த்தனையை வச்சுக்கலாம். எனக்கு கணவன் மேல கோபம் வருது, அல்லது மனைவி மேல கோபம் வருது, அன்னையே அந்த கோபத்தை மாற்றுங்கள், எனக்கு நிதானத்தை கொடுங்கள், அமைதியை கொடுங்கள்னு பிரார்த்தனை செய்யலாம். ஒரு பிரார்த்தனை இந்த கணவன் மனைவியோட உள்ள பிரச்சனை தீரணும்னு சொல்ற பிரார்த்தனை. இன்னொன்னு நமக்கு இருக்கிற நம்மளோட குறைகள் மாறணும்னு சொல்ற பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையும் அன்னை நிறைவேற்றுவார். நிதானத்தை கொடுங்கள் என்பது மற்றொரு பிரார்த்தனையும் செய்து கொண்டால் அன்னை நிதானத்தை கொடுத்து விடுகின்றார். சமர்ப்பணத்தை மேற்கொண்டால் காரணம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பிரச்சனை தீர்ந்துவிடும். அது தீர்ந்த பிறகு காரணம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முக்கியம் பிரச்சனை தீரணும். அதுதான். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய இடத்து பெண்ணுக்கு வரன் தேடினார்கள். 40 வரன்களுக்கு மேல் வந்து போனார்கள். கடைசியில் ஒரு வேலை இல்லாத பட்டதாரியை தேர்ந்தெடுத்தார்கள். பிள்ளை வெட்டார் அந்த சம்மதத்தை முடிக்க அதிக ஆர்வமும் அக்கறையும் காட்டினார்கள். நிச்சயதார்த்தம் நடந்தது. அன்றிரவே பிள்ளையின் தகப்பனார், நிச்சயத்தை ரத்து செய்ய வேண்டும், எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமில்லை என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார். பெண் வீட்டார்கள் கலகலத்து போய்விட்டார்கள். நிச்சயதார்த்த பத்திரிகை எழும் வரையிலும் உற்சாகம் காட்டியவர் இப்பொழுது ஏன் கத்தரித்து கொண்டு போகிறார் என்று நினைக்கிறார். காரணம் புரியவில்லை. இந்த நிலையில் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு போய்விட்டார்கள். மாப்பிள்ளை விட்டார். 4-5 நாட்களுக்கு பிறகு பிள்ளையின் தந்தை, வீடு எழுதி வைத்தால் கல்யாணம், இல்லையேல் கல்யாணம் இல்லை என்று பெண்ணின் தகப்பனாருக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கிறார். பெரிய பணக்கார இடம், அது வீடு ஒண்ணுங்க, அதை நேரடியாக கேட்டிருக்கலாம். அது நிச்சயதார்த்தம் வரை உகையோடு உறவையாளர் அதே நட்புடன் ஒரு வீட்டை சீதனமாக கொடுக்கும்படி கேட்டிருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஏறிப்படி கிரிமினலாக பத்திரிகையோடு போடுகிறார். யாருக்கும் புரியவில்லை. வீட்டில் உள்ள ஒரு பெரியவருக்கு மட்டும் அது புரிந்தது. ஏன் இது மாரி வந்ததுங்கிறதுக்கு பழைய கர்மா. இவங்க அப்ப பெற்றோர்கள் நடந்துகிட்டது. இந்த கர்மம் 20 ஆண்டுகளுக்கு முன் பெண்ணின் தாயார் தம் தம்பிக்கு 2வது திருமணம் செய்ய வேண்டும் என்று முயன்றார். ஆனால் அது நடக்கவில்லை. அந்த பாவம் இன்று அவருடைய பெண்ணை நோக்கி வந்திருக்கின்றது. இது போன்ற காரணங்களை கண்டுபிடிக்கணும். முதல்ல சொன்னது
நம்முடைய கணவன் மனைவிக்குள்ள குறைபாடு வரும்போது அவர்களுக்குள்ள குறை, அவங்க குணக்குறைபாடை பார்த்து கண்டிருக்கிறது. அதெல்லாம் இல்லை, அதை மாற்றி பிரார்த்தனை பண்ற போதும் நடக்கிறது. நம்முடைய இந்த குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருத்தருக்கு செஞ்சது பழைய கர்மா, நம்ம பேச்சுவார்த்தை தானே உண்டு, அப்பன் செஞ்சது புள்ள தள்ள விடுஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் சொல்றாரு அப்பா. அவங்க இதே மாதிரி செஞ்சது இது திருப்பி அது வருது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்ணின் தாயார் தம் தம்பிக்கு 2வது திருமணம் செய்ய வேண்டும் என்று முயன்றார், நடக்கவில்லை. ஆனால் அந்த பாவம் என்று அவருடைய பெண்ணை நோக்கி வருகின்றது என்றார் அவர். அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்க பெரியவரே சொல்றாரு. 50 வயது உள்ள ஒரு செல்வருக்கு 5 பிள்ளைகள். வயது வந்த பிள்ளைகளையும் மனைவியையும் மிகப்பெரிய சொத்தையும் விட்டுவிட்டு தனக்கு மீறிய பிள்ளைகளையும் தலைநரைத்த கணவனையும் உதறி தள்ளி விட்டு வந்த ஒரு பெண்மணியை ஊரறிய கல்யாணம் செய்து கொண்டு ஆரபாரமாக விழா கொண்டாடினார். இதெல்லாம் அந்த காலத்துல நடக்கிறது. காசு வச்சிருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்றது. தனக்கு இத்தனை குழந்தைகள்லாம் இருக்கும்போது விட்டுட்டு இன்னும் அதுவும் வேற ஒரு மனைவியத்தோடு வாழ்ந்து அவரை விட்டுட்டு வந்த பெண்ணோட வாழ்ந்து இவர் வாழ்ந்தார். அவருடைய முதல் மனைவி யாரை சொல்லியும் குற்றமில்லை, அன்று என் தாயார் இதையே செய்தார், இன்று என் கணவர் இதை திரும்ப செய்கிறார் என்று சொன்னார். அது இது இதுவரைக்கும் முதல்ல சொன்னதெல்லாம், இந்த கட்டுரையில முதல்ல சொன்னதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த காரணங்கள், நம்முடைய உள்ள குறைகள் சொன்னார். இப்ப அதை மீறி பிரார்த்தனை நடக்கலையே நினைக்கும் போது நம்ம சுற்றி உள்ளவர்கள்ட்ட என்ன குறை இருந்தது, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன குறை இருந்தது, அதை நினைத்து பார்த்து அதை சமர்ப்பணம் செய்தால் அதை இது செஞ்சிடும். அதான் இது முன் தலைமுறையில் உள்ளவர்கள் செய்த தப்பு நமக்கு நம்ம தலைமுறையில நம்மளை பாதிக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சமர்ப்பணம் செய்தால் உடனே மாறும். ஒரு பெண்ணுக்கும் நிச்சயம் செய்த மாப்பிள்ளை குறுக்கே புகுந்து குழறுபடி செய்து தம் பெண்ணுக்கு மணமுடித்தார் ஒருவர். அவருடைய கடைசி பெண் திருமணம் 5 ஆண்டுகள் கழித்து கணவனால் விலக்கப்பட்டு வாழாவட்டியாய் வந்தாள். வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய இது பண்றது போய் குறுக்க பண்ணி, இது நிறைய கதைகள்ல நடக்கும், நிறைய வீட்டுல நடக்கும். அதை மாற்றி வேற தனக்கு முடிச்சிடுவாங்க. அப்ப பின்னாடி அது இந்த வாழ்வின் மறுமொழியின் தத்துவத்துல நல்லது நடக்கிறதெல்லாம் அப்பா எழுதியிருப்பாரு. அது ராய் பாசனர் நடந்தது. இப்படி இல்லாம கெட்டது நடக்கிறது பத்தி அவர் எழுதுறது. அந்த வாழ்வின் மறுமொழியை பத்தி லைஃப் ரெஸ்பான்ஸ்ல சொல்லல, இதுவும் லைஃப் ரெஸ்பான்ஸ் சொன்னதா. அவருடைய கடைசி பெண் திருமணமான 5 ஆண்டுகள் கழித்து கணவனால் கைவிடப்பட்டு, அதனால நம்முடைய கர்மாவை பார்க்கணாதான். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், இதுதான் கர்மான்னு சொல்றது. அதனால இப்படிப்பட்டவர்களும் தம்முடைய அல்லது தம் முன்னோர்கள் செய்த தவற்றுக்காக வருந்தி அன்னையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு துன்பத்திலிருந்து கரை சேர்ந்திருக்கின்றார்கள். அதனால நம்முடைய குறைகளை ஃபர்ஸ்ட் சொன்னது, நம்முடைய குறைகளை கண்டுபிடித்து அவற்றை சமர்ப்பணம் செய்து மாற்றிக்கொள்ளுதல். அது எல்லாரும் முடியலன்னு சொன்னாக்க நம்முடைய முன்னோர்கள், நம்ம பெற்றோர்கள், உறவினர்கள் அவர்கிட்ட என்ன குறை இருந்ததுன்னு பார்த்து இதை செய்வது. இது கடந்த கால சமர்ப்பணம்னு சொல்லுவாங்க. இப்போ அது கடந்த காலத்துல நடந்து நமக்கு தெரியாம செஞ்சிருந்தாலும் சரி, சுற்றியர்களோடு செஞ்சாலும் சரி, அதெல்லாம் நினைச்சிருந்து அந்த கர்மம் பலிக்க விடாமல், ஏன்னா அன்னை கர்மத்தை மாற்றுவார்கள். ஆனா அன்னை கர்மத்தை மாற்றுவதற்குரிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும். கர்மத்தை கரைப்பதற்குரிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அது நம்ம அந்த காரணத்தை புரிந்து கொண்டு அதை சமர்ப்பணம் செய்வது. பிரச்சனையின் தோற்றுவாயான காரணம் தெரிந்ததாக இருந்தாலும் சரி, தெரியாதாக இருந்தாலும் சரி, இன்றைய நிலை என்ன? கணவன் கைவிட்டு சென்று ஓராண்டு காரணமாகிறது. ஒவ்வொரு போனவர் தானா அல்லது திரும்பி வருவாரா தெரியவில்லை. எதிர்காலத்தை நினைத்தால் இருள் மண்டி இருக்கின்றது. நினைக்கவே பயமாக இருக்கின்றது. இந்த குழப்பமான நிலையில் எதை செய்வது, எதை நினைப்பது, எதை நினைத்தாலும் கசப்பாக இருக்கின்றது. குழந்தையின் மேல் கூட கோபம் வருகின்றது. இதன் மேலேயே வெறுப்பு ஏற்படுகின்றது. யாராவது ஆறுதலாக பேசினால் கூட இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி உயிரை வாங்குகிறார்கள் என்று நினைக்க தோன்றுகிறது. ஏன் பிறகு அழைக்கும் போது அன்னையோடு சேர்த்து அமைதியும் அழைக்கணும். அன்னையே அமைதியை அழைக்கிற பற்றி அன்னையே எழுதியிருக்கிறாங்க. உன் நண்பனை கூப்பிடுவது போல கூப்பிடு, கால் த பீஸ் அப்படின்னு அன்னை எழுதியிருக்கிறாங்க. இந்த அமைதியை கூப்பிட்ட மனசு அமைதி அடையும். நம்ம மனசு பொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காது. அன்னையின் அருளும் செயல்படாது. அன்னையின் அருள் செயல்படுவதற்கும் நம் மனதிற்குள் நமக்கு அமைதி வேண்டும். அதுதான் சொல்றாரு. உள்ளத்தில் குளிர்ச்சி பரவுவதையும் உணர முடியும். தாங்க முடியாத அளவுக்கு இருந்த மனபாரம் பொறுத்து கொள்ளக்கூடிய அளவில் குறைந்து போகும். மனபாரம் பெருசுதான்,
அன்னை மேல ஒரு இது வரும்போது அந்த அன்னை அமைதி இறங்கும். இந்த ஆறுதல், அமைதி, பொறுமை போன்றவை மனத்தில் எழுந்துவிட்டால் பிரச்சனை விலகுவதற்கான ஆரம்ப அறிகுறிகள் தோன்றிவிட்டன என்ற பொருள். அன்னைகிட்ட இருக்கிற நம்ம அன்னையை அழைத்து, அமைதியை அழைத்து, அமைதியை நமக்குள்ள படபடப்பு, பரபரப்பு, எரிச்சல், கோபம் இவற்றை விலக்கி அமைதியை நிலைநிறுத்துவது ஒரு வழி. நிச்சயம் பெற்றோர் சிலருக்கு உடன் பலர் கிடைக்காமல் நாள் கடந்து போகலாம். அவர்கள் ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அன்னையோடு இடையறாத தொடர்பு கொண்டு பிரச்சனைக்கு கருவியாக அமைந்த தம் தவற்றை எடுத்துச் சொல்லி அந்த தவறை இனி செய்யாமல் இருப்பதாக சந்தர்ப்பம் செய்து, இது முக்கியம், தன்னுடைய இதுவனை இனி நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் செய்து கொள்ள வேண்டும். முதலில் சமர்ப்பணம், அடுத்தது சங்கற்பம். இந்த இரண்டும் கர்ம பலனை அழிக்கும். பிரச்சனைக்கு எழுவாக இருந்த காரணத்தை நீக்கும். நம்மகிட்ட இருக்கிற குறைகளை பார்த்து அந்த குறைகளை இனிமேல் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்துக்கணும். அப்புறம் சமர்ப்பணம் செய்யறப்ப செய்யும். இந்த இடைப்பட்ட காலத்தில் பாண்டிச்சேரிக்கு வந்து சமாதி தரிசனம் செய்வது நல்லது. அது பிரார்த்தனைக்கு வலிவை கொடுக்கும். அன்னைக்கு அப்பா இந்த காலத்துல எழுந்தப்ப ஆசிரமம் சமாதியை சொன்னாரு. இப்ப அப்பாவோட சமாதிக்கு போயிட்டு சமாதி தரிசனம் போயிட்டு வந்தா நிச்சயமா நடக்கும். இங்கே அன்னை என்பவர்களுக்கு இப்ப சமீபத்துல உடல்நல பிரச்சனை, கடுமையான உடல்நிலை பிரச்சனை இருந்தது. 350 சுகர். இப்ப போன 18ஆம் தேதி அவரை வெளியூர்ல இங்க இருந்து இப்ப வேலை வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டார். அவரு திருநெல்வேலி மாவட்டத்துல வேலை செஞ்சிருக்காரு. அவரை குடும்பத்தோட வர சொல்லியிருந்தோம். அப்பா சமாதிக்கு போயிட்டு வந்தோம். வந்து 4-5 நாளுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட நார்மலுக்கு வந்துட்டுதுன்னு நேற்று ஃபோன் பண்ணி சந்தோஷமா சொன்னாரு. அதான் அன்றைக்கு அப்பா ஆசிரம சமாதி தரிசனத்துக்கு சொன்னாங்க. ஆனா அங்க ஆசிரம சூழல் மாறிவிட்டு இருக்கிறதுனால, அங்க இருக்கிறவர்கள் நிறைய பேர் எல்லாம் மாறி வரதுனால அந்த சூழல் மாறிவிட்டது. சமாதி ஆசிரமத்துக்கு போவாண்டான்னு இப்ப கட்டுரைகள் எழுதுறாங்க. ஆனா இப்ப அப்பா சமாதியில பாண்டிச்சேரியில உசுட்டேரியில் இருக்கிற அப்பா சமாதி போயிட்டு வந்தாக்க அந்த பிரச்சனை இருக்கிறது. எனக்கு என்னுடைய உடல்நல குறைவுகள் வந்து நான் பல முறை இங்கே சொல்லியிருக்கிறேன். இப்போ 40 அன்னைக்கு வர்றதுக்கு முந்தி வந்து நரம்பு பிரச்சனை, கண்டுவிட பிரச்சனைனால இப்போ நடக்கிறது கஷ்டமா இருக்குது. இந்த வயசுக்கு அதனால வர்ற களைப்புகள் எல்லாம் இருக்கும். ஆனா அன்னைக்கு அப்பா சமாதிக்கு போயிட்டு வந்தா அன்றைக்கு காலம்பரை 8:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு போய் வந்து மணி 4 மணிக்கு தான் இங்கே மத்தியான சாப்பாட்டே சாப்பிடுவேன். களைப்பே இருக்காது. சும்மா அங்கே வழியில் ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் கொடுப்போம், அவ்வளோதான். மாலையிலும் காலையில் 1 மணி நேரம் தூங்கணும், மத்தியானம் 2:30 to 4 தூங்கணும். அதெல்லாம் இல்லாமலே அவன் அந்த இது இருக்கு, அந்த அப்பா சமாதியினுடைய இது இருக்குது. இந்த மற்ற பிரச்சனைகளோட இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு அப்பா சமாதி தரிசனம்ங்கிற பிரச்சனையை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் மனநிலையும் மற்ற சந்தர்ப்பங்களும் சரியில்லாத நிலையில் அவர்களால் பிரயாணம் செய்ய முடியாமலும் போகலாம். அப்படியானால் இருந்த இடத்தில் செய்யக்கூடியது ஏதேனும் இருக்கின்றதா? விரதத்தை கடைபிடிக்கலாம். இங்க விரதம்ங்கிறத வேற பொருள் அப்பா எழுதார். ஏன்னா அப்பா முறைகள்ல பழைய விரதங்கள் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றாரு. நான் வழக்கமான விரதத்தை சொல்லவில்லை. இது முற்றிலும் மாறான விரதம். மனதை கட்டுப்படுத்துவதற்காகவும் பிரார்த்தனையை வலைப்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்படும் விரதம். மனதை அலையவிடும் செயல்களை கட்டுப்படுத்தி ஒருமுகமான பிரார்த்தனையில் சிந்தனையை செலுத்திய பொழுது விரதம் கைகூடுகின்றது. இங்க விரதம்னு சொல்றது வந்து இந்த தியானம் செய்யறத சொல்றாரப்ப. மனத்தை ஒருமிக்க வச்சு தீவிரமா பிரார்த்தனை செய்யறது, அப்ப அது கைகூடும். பிரார்த்தனை பலிக்கின்றது. பாலையாக இருந்த வாழ்க்கையில் வசந்தம் மலர ஆரம்பிக்கின்றது. நான் அடிக்கடி சரிக்காம சொல்றது, கோடானு கோடி பேர்ல நமக்கு அன்னையை தெரிஞ்சிருக்க பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதே போலத்தான் நமக்கு திரு கர்மயோகி அப்பாங்கிற மிகப்பெரிய குரு கிடைச்சிருக்கிறாரு. அவர் எழுத்துக்கள் பலமுறை சொன்னதான் திருப்பி சொல்றேன். அவர் எழுத்துக்கள் வந்து வாழ்வனைத்தும் யோகம்னு சொல்லி பகவான் எழுதினார் மிக கடுமையான ஆங்கிலத்துல. அதை எளிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சேர்த்து அது குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த கணவன் மனைவி பிரச்சனை ஒரு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் நிறைய புத்தகங்கள் எழுதிட்டாரு. இந்த புத்தகங்களை படிங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அதுக்கு மேல அப்பா சமாதி தரிசனத்தையும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அன்னை